புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவரை அவருடைய ஆண் நண்பர் நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி கர்ப்பமாக்கி 170 சவரன் நகைகளை ஏமாற்றிய சம்பவத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்க தாமதம் பண்றாங்க அப்படின்னு அந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பான புகாரை பத்தி இப்ப பார்க்கலாம். இன்றைய நவீன யுகத்தில் காதல், திருமணம் என்பதை கடந்து திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஆண் பெண் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வரும் லிவிங் டுகெதர் எனும் ஒரு கவர்ச்சியான கலாச்சாரத்திற்குள் அதன் விபரீதம் அறியாமலேயே பல இளைஞர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் வேதனை. அப்படித்தான் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த மெர்சியும் பம்பல் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவும் கடந்த 15 வருடங்களாக நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் இளங்கோ தன் மனைவியுடன் பிரச்சனை என கூறி கடந்த 1 வருடமாக மெர்சியுடன் லிவிங் டுகெதரில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார். மேலும் மெர்சியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கர்ப்பமாக்கிய நிலையில் தற்போது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என இளங்கோ கூறியதால் அதிர்ச்சி அடைந்த மெர்சி பலமுறை இளங்கோவிடம் முறையிட்டும் அவர் அது குறித்து எந்தவிதமான பதிலும் கூறாமல் இருந்ததோடு லிவிங் டுகெதரில் வாழ்ந்த காலங்களில் அவருடைய பிசினஸ் தேவைக்காக மெர்சியிடமிருந்து சிறுக சிறுக வாங்கிய சுமார் 125 சவரன் தங்க நகைகளையும் கொடுக்க மறுத்ததால் அதிர்ச்சி அடைந்த மெர்சி திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுப்புலட்சுமி கடந்த 8 நாட்களாக நிறைமாத கர்ப்பிணி என்றும் பார்க்காமல் மெர்சியை அலைக்கழித்ததுடன் இளங்கோ மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் 10,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கை பதிவு செய்தும் கூட இளங்கோவை அழைத்து எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் நிறைமாத கர்ப்பிணியான மெர்சியை காலை முதல் மாலை வரை நிற்க வைத்து அலைக்கழித்ததுடன் தகாத வார்த்தைகளிலும் ஆய்வாளர் சுப்புலட்சுமி திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இளங்கோ மீது புகார் அளித்தும் கடந்த 8 நாட்களாக கர்ப்பிணியை அலைய வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து லிவிங் டுகெதரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காதல் ஜோடிகளுக்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார். லிவிங் டுகெதரில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ள மெர்சி. அண்ட் தென் 2014 எனக்கு இளங்கோ பம்மலை சேர்ந்தவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது. நாங்கள் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அவர் இந்த மாதிரி அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் எதுவும் செட் ஆகலை, அவங்களுக்கு அஃபேர் இருக்கனால டிவோர்ஸ் பண்ண போகிறேன், டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் லேட்டர் இந்த மாதிரி அவருக்கு பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வெட்டிங்காகவும் நான் சேவிங் பண்ணி சேர்த்து வச்சுருந்த ஜுவல்லரிஸையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தாரு. 2020 நான் அவர்கிட்ட என் ஜுவல்லரிஸ் பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி நான் அது எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டேன், நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் திருப்பி தந்துடுறேன் உனக்குன்னு சொல்லி எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணார். அண்ட் தென் லேட்டராக இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 8.5 months-ஆக. நான் மார்ச்சில் இதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது நான் உன்னை பார்க்குறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம், ஜுவல்லரிஸ் என்ன இருக்கோ நான் சேவிங்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னார். ஆனால் March 2nd வீக்லேருந்து அவருக்கு என் கூட கம்யூனிகேஷனே இல்லை. ஃபர்தராக என்னால் அவரை கம்யூனிகேட்டே பண்ண முடியல. நானும் அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தேடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே தேடி பார்த்துட்டேன். அண்ட் தென் 4.5 மாதமாக ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் அவங்க வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க இளங்கோவை. அண்ட் ஃபைனலி நான் ஒரு 10 days முன்னாடி நான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இந்த விஷயத்த. அவங்க எனக்கு இம்மிடியட்டாக இதுக்கான என்ன இருக்கோ மீதி நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நான் இங்கே நொலாம்பூர் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். இங்கே எஸ்ஐ சுப்பு மேம், இன்ஸ்பெக்டர் சுப்பு மேம் என்கிட்ட எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு 10K மணி கேட்டாங்க.
அதையும் கடன் வாங்கி கொடுத்தேன். அவங்க பேருக்குன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு நான் கிட்டத்தட்ட 8 டேஸாக எவ்ரிடே நான் மார்னிங் வரேன், ஈவினிங் போகிறேன். பட் இளங்கோவோட ஃபேமிலிலையும் இளங்கோவும் யாருமே வரவே இல்லை. ஃபைனலி இன்னைக்கு வந்தாங்க. நான் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 4:30க்கு வந்துட்டு ஹாஃப் அன் ஹவரில் அவங்க பேசாமல் வெளியில் போயிட்டாங்க. இதை பற்றி கேட்டால் இன்ஸ்பெக்டர் மேம் என்னதான் அபியூசிவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் என்னோட தப்பு, இளங்கோவை பிடிச்சி தரது அவங்க வேலை இல்லை, நான் தான் இதுங்கிற மாதிரி என்கிட்ட என் அம்மா கிட்டலாம் கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க. இப்போ எனக்கு இதுக்கான என்ன இருக்கோ சொல்யூஷன் எனக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் பண்ணி தரணும். சில சமயங்களில் பெண்கள் ரொம்ப ஈஸியாக ஆண்கள்கிட்ட ஏமாந்துடுறாங்க. அதே நேரத்தில் இந்த ஆண்களும் பெண்கள் தங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திக்கிட்டு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. அதே மாதிரி மகளிர் காவலர்களும் தங்களுக்கு ஆதாயம் கிட்டக்கூடிய இடத்துல நடவடிக்கை எடுக்கிறதுல பாரபட்சம் காட்டி பாதிக்கப்படுறது பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்கள சுத்தல்ல விடுறத காவல் உயர் அதிகாரிகள் கண்காணிக்கணும், கவனிக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.